வணக்கம். கேட்ட வரங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? வாசுதேவனின் மாமி மாயாவை அன்புடன் உபசரித்தவள் உடனே ஏதோ நினைத்து கொண்டவள் போல், தலைவலிக்கு தைலம் கொடுக்கட்டுமா மாயா என்று கேட்டுக்கொண்டே மாயாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். வேண்டாம், தானே போய்விடும் என்று பதில் சுருக்கமாக சொன்னாள் மாயா. சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் இருவரும். பிறகு மாயா மாமியை பார்த்து, ஏன் மாமி, இந்த 10 நாட்கள் போய்விட்டால் அப்புறம் இந்த ஊரில் கலகலப்பே இருக்காதோ என்று கேட்டாள். முன்பெல்லாம் அப்படித்தான். இந்த 10 நாட்களும் ஊர் ஜே ஜே என்றிருக்கும். அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் 10 நாட்களாக எச்சில் இலையை ருசி பார்த்த நாய்கள் தெருவில் ஓடும். அதற்கப்புறம் அவைகளும் நின்றுவிடும். இப்பொழுது என்ன குறைச்சல்? முன்பெல்லாம் குச்சி வீடுகள் இருந்த இடத்தில் இப்பொழுது மாடி வீடுகள் எழும்பிவிட்டன. எங்கள் ஊர் பிள்ளைகள் முன்பெல்லாம் திரவியம் தேட வெளியூர் போய்விடுவார்கள். இங்கு வீடுகள் காலியாக கிடந்தன. இப்பொழுது 2-3 வீட்டு பிள்ளையாண்டன்கள் விவசாயம் படித்துவிட்டு இங்கேயே குடியிருக்கிறார்கள். அவர்களால் ஊரில் எல்லா நிலங்களுக்குமே நல்ல பயன். அப்படிப்பட்டவர்கள் இங்கே யார் இருக்கிறார்கள்? சில பெரியவர்கள் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு இங்கேயே வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களில் ஒருவர் வெங்கடரமணராவ் என்பவர். அவருடைய பிள்ளை இருக்கிறான், கிருஷ்ணாராவ். கோடியாகத்து வீரராகவையா இருக்கிறார். அவருடைய பிள்ளை ஒருவன் இருக்கிறான், மல்லிகார்ஜுனன் என்று பெயர் அவனுக்கு. இந்த வருஷத்திலிருந்து ராஜாமணியின் தம்பியும் ஊரோடு வந்துவிடப் போகிறான். வீரராகவையா யார்? கோவிலில் புல் பிடுங்கிக் கொண்டிருந்தாரே அவரா என்று கேட்டாள் மாயா பாதி எகத்தாளமாக. ஆமாம், அப்பெரியவர்தான். மாயா மேலும் ஊராரை பற்றி கேட்டுக்கொண்டே போனாள். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் 10 பேர்களுக்கு மேல் கூடியிருந்தனர். இதில் யார் ஊர்க்காரர்கள் யார் வெளியூர் ஆட்கள் என்று அவளுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. வெளியூர்களிலிருந்து நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறார்களோ? ஆமாம், நிறைய வருவார்கள். அக்கம் பக்கத்து கிராமங்களாகிய புதூர், வெங்கடம்பாளையம், எலத்தூர், மூலக்காடு, கடலாடி எல்லா இடங்களிலிருந்தும் வருவார்கள். இதை தவிர மைசூர் முதலிய சமஸ்தானங்களிலும் பம்பாய், டெல்லி முதலிய தூர ஊர்களிலும் இருக்கும் எங்கள் ஊர் பிள்ளைகள் தங்களுக்கு தெரிந்த படிப்பாளிகள், சங்கீத வித்வான்கள், வேற நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து வருவார்கள். தூரத்தில் உள்ள கிராமங்கள் நகரங்களிலிருந்தும் அநேகர் வருவார்கள். மாயா வாய் திறவாத அந்த அம்மாள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இத்தனை பேர்கள் படித்தவர்கள், நாகரிக வாழ்க்கையில் ஆழ்ந்திருக்கிறவர்கள். இவர்கள் அனைவரும் பெரிய காரியமாக தங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு ரஜா வாங்கி கொண்டு வந்து நடத்தும்படி அப்படி என்ன இருக்கிறது இந்த பஜனையில் என்று அவள் நினைத்தாள். எல்லா ஊர்களிலும் தான் உற்சவம் செய்கிறார்கள், இந்த ஊரிலும் இருக்கிறது. இந்த எண்ணம் அவள் வாயிலிருந்து ஒரு கேள்வியை வெளிப்படுத்தியது. இந்த ஊரிலே ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் பர்வதமலையில் மல்லிகார்ஜுனர், நட்சத்திரக்குண்டில் சுப்பிரமணியர், மலைக்கோவிலில் வெங்கடரமணர், அருகே போளூரில் வேறு ஒரு மலைக்கோவில். இத்தனை இருந்தும் இங்கே ஏனோ ஒரு பஜனை மடம் வேறு. 50 வருஷமாக நடந்து வருகிறது. யாரும் இதுவரை அதை பற்றி இப்படி கேட்கவில்லை என்று அந்த அம்மாள் சொல்லும்போது அவள் குரலில் ஒரு சிறு கோபம் தொனித்தது போல் பட்டது மாயாவுக்கு. விருந்தாளியாக வந்து இறங்கியிருக்கும் வீட்டில் தான் அவர்கள் மனம் நோக நடப்பது அழகல்ல என்று நினைத்தவளாய் அப்பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டாள் மாயா. மாமி, பொழுது போவதற்கு என்ன செய்வீர்கள்? தினமும் ஒரே மாதிரி தனிமையில் மலைகளுக்கு நடுவே காலம் தள்ளுவது கஷ்டமாக இல்லையா? வழக்கம்தான் காரணம் அம்மா. எங்களுக்கு பட்டணங்களுக்கு போனால் ஓயாத ஓசையும் 4 சுவர்களுக்கு நடுவே நாள் பூராவும் அடைப்பட்டு கிடப்பதும் கஷ்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இங்கே குடிகொண்டிருக்கும் நிசப்தம் தொந்தரவாக இருக்கிறது. அங்கேயெல்லாம் மனதை கவர பலவித விஷயங்கள் இருக்கின்றன. இருக்கலாம், ஆனால் அது லாகிரி வஸ்துவை உண்பது போன்றது. இது பசும்பால் குடிப்பது போன்றது. கறந்த பசும்பாலும் ஆற்று நீரும் எருமை தயிரும் புத்துருக்கு நெய்யுமாக உண்டு பழகிய எங்கள் நாக்கு பிரபுக்களை போன்றது. நகரங்களில் கலப்படமான போலி உணவை தொட அது ஒரு நாளும் ஒவ்வாது. இயற்கை அழகிலும் வாழ்க்கையிலும் பழகிய எங்கள் மனம் அச்செயற்கை வாழ்வில் ஒரு சுகமும் காணாது என்று அந்த அம்மாள் பெருமையாக கூறினாள். மாயா கேட்க நினைத்தது வேறு. அந்த அம்மாள் கிராம வாழ்க்கையின் மேன்மையை பற்றியும் நகர வாழ்க்கையின் தாழ்வை பற்றியும் தாக்கியும் பேச ஆரம்பித்தவுடன் மாயா மறுபடியும் பேச்சை மாற்றினாள். படிக்க புத்தகங்கள் கிடைக்குமா?
நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்களே என்று கேட்டாள் மாயா. படிப்பு பல விதத்தை சேர்ந்தது. எது வாஸ்தவமான படிப்பு என்பதை நீ சொல்லுகிறாயோ அதை ஒட்டித்தான் அதற்கு பதில் சொல்ல முடியும் என்று பதில் வந்தது. தான் எங்கே இழை தப்பிவிட்டாள் என்று மாயாவுக்கு தெரியவில்லை. அந்த அம்மாளுக்கு சிறிது அதிருப்தியை அளித்து விட்டோம் என்று மட்டும் அவள் அறிந்தாள். வாசுதேவ மாமாவுடன் போகாமல் போய்விட்டோமே என்று மறுபடியும் அவள் மனம் வருந்தினாள். போயிருந்தால் இந்த சிறு மனத்தாங்கல்கள் உண்டாகி இருக்காதல்லவா? பொழுதும் போகவில்லை. மாமா இருந்தாலாவது எங்கேயாவது அழைத்து போகச் சொல்லலாம். அவளது பலத்த யோசனையில் மாமி எழுந்து சென்றதை கூட அவள் கவனிக்கவில்லை. நேரத்தை பிடித்து தள்ளினவளாய் அவள் வாசுதேவனின் வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அத்தியாயம் 4. சலனம். லம்போதர 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 ஹர ஹராம். வாசுதேவனின் வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள் ருக்மணி. அவன் வேலூருக்கு போவதாக இருந்தான் என்ற விஷயமே அவளுக்கு தெரியாது. வாசுதேவன் வெளிநாடு சென்றிருந்த காலத்தில் பல பேர் பலவித அபிப்பிராயங்களை சொன்னார்கள். ஆனால் ருக்மணிக்கு வாசுதேவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனுடைய தேகக்கட்டும் முகவிலாசமுமான வெளி தோற்றத்தையே அவள் கண்டிருந்தாள். அதில் மயங்கியிருந்தாள் அவள். முக்கியமான அம்சமாகிய அவனது குணத்தை பற்றி அவளாக ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்க பொதுவாக சீமைக்கு செல்பவர்களை பற்றி ஏற்படும் சந்தேகங்கள் வாசுதேவனை பற்றியும் ஏற்படாமல் இல்லை. ஊரார் நேராகவும் மறைமுகமாகவும் குறிக்கும் ஹேஷ்யங்கள் நடக்கக்கூடியனவா அல்லவா என்று அறியாத சிறு பிராயத்தில் இருந்தாள் அவள். ஆகையால் இருவருக்கும் கல்யாணமாகும் பேச்சுக்கள் ஆரம்பித்ததிலிருந்து அவள் வாசுதேவனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தாள். 2 வருஷங்களாக ஸ்ரீராமநவமி பஜனையில் அவர்கள் கலந்து கொள்வது வழக்கம். அந்த சமயத்தில் வாசுதேவன் நடந்து கொள்ளும் கம்பீரமும் அடக்கமும் சுமுகமும் அவள் மனத்தை கவர்ந்தன. அவனுக்கேற்ற மனைவியாக இருக்க வேண்டும் தான் என்று அவள் சதா சிந்தித்து வந்தாள். சாதாரணமாகவே அதிகமாக வெளியே வந்து 4 பேர் நடுவில் தைரியமாக வளைய வரும் சுபாவம் இல்லாதவளான அவள் பெண்களுக்குரிய நாணமும் வாசுதேவனின் அடக்கத்தை காட்டிலும் தான் தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கலந்து கொள்ளவே தலையை வெளியே காட்டுவதே அரிதாயிற்று. வாசுதேவன் சீமைக்கு சென்றிருந்த நாட்களில் அவனுடைய க்ஷேமத்தை எண்ணி அவள் எப்பொழுதும் பிரார்த்தித்து வந்தாள். அவளுடைய தகப்பனார் வியாபாரத்திலே கை தேர்ந்தவர். கராச்சியிலிருந்து வெகு சாமர்த்தியமாக போதுமான திரவியத்துடனே வெளியேறிவிட்ட சமர்த்தர் அவர். வாசுதேவன் கிடைத்தற்கரிய மருமகன் என்று அறிந்தாலும் வாக்கு பந்தத்திலோ உடன்படிக்கையிலோ அவர் அனாவசியமாக மாட்டிக்கொள்ள இஷ்டப்படவில்லை. என்னதான் வாசுதேவன் மிகவும் உசந்த வரன் என்றாலும் அவர் வரையிலும் அவனை காட்டிலும் சிறந்த வரன் நேர்ந்தால் பெண்ணை கொடுக்க தயாராக இருந்தார். வியாபாரத்தில் அவர் கண்டறிந்த அனுபவத்தில் எங்கு லாபம் அதிகமோ அங்கேதான் அவர் நாட்டம் செல்லும். இந்த பழக்கம் அவர் உடலிலேயே ஊறிவிட்டது. ஒருவனிடம் வாக்கு கொடுத்திருந்தாலும் சுய லாபத்தை உத்தேசித்து கடைசி நிமிஷத்தில் வேறு இடத்தில் தொடர்பு கொள்வதில் யாதொரு மனக்லேசமும் இல்லாது செய்யும் அளவு அவர் மனம் பரிபக்குவம் அடைந்திருந்தது. இதையெல்லாம் உத்தேசித்துதான் ருக்மணி ஸ்ரீராமனிடம் வாசுதேவனே தன் மணாளனாக வர வேண்டுமென்று வேண்டினாள். அவன் மனம் மாறாமல் இருக்க வேண்டுமே என்று கவலை கொண்டாள். இவ்வாறெல்லாம் ஒரு பெண் தன் மனத்திற்குள்ளே நினைக்கலாமே தவிர அதற்கு மேல் அவளால் என்ன செய்ய முடியும்? வாசுதேவன் வந்துவிட்டான் என்ற செய்தி வந்ததுமே அவள் இருதயம் இரட்டை குதிரை பூட்டினார் போல் முன்னோக்கி பறந்து சென்றது. அவள் சில பெண்களுடன் குளத்திலிருந்து ஜலம் கொண்டு வர பெயர்ந்தாள். வரும் வழியில் சில பையன்கள் பேசி கொண்டு போனது அவள் காதில் விழுந்தது. அடே, வாசு காரை பார்த்தாயாடா? புது மாடல் அதுதான். அடுத்த வருஷம் மாடல் தெரியுமா என்றான் ஒருத்தன். அதைத்தான் அவன் அமெரிக்காவிலிருந்தே கொண்டு வந்தானாம், அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் மற்றொருவன். போடா மண்டு, அதை ஏரோப்ளேனில் கொண்டு வந்திருப்பான். அவன் ஏரோப்ளேனில் தான் வந்தானாம், தெரியுமா? எல்லா பெண்களும் அந்த பையன்களின் பேச்சை கவனித்தனர். அவர்களும் போன பிறகு ருக்மணியை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அடியே ருக்கு, வாசுதேவ பெருமாள் ரதத்துடன் வந்துவிட்டார். இந்த ருக்மணியை தூக்கி கொண்டு போய்விடப் போகிறார். அப்புறம் நம் பாடுதான் ஆபத்து என்று ஒருத்தி சொல்லவும் மற்றொரு பெண் ருக்மணியின் கையை பிடித்து கொண்டாள். அடி சரசா, ருக்குவை பற்றி அவ்வளவு பயம் இல்லை.
ஏன் என்கிறாயா? சிசுபாலன் ஒருவன் இல்லை பார் நம் ருக்மணி கல்யாணத்தில். ருக்மணி சிரித்துவிட்டு மௌனம் சாதித்தாள். சிசுபாலன் ஒருவன் வருவதற்கு இடம் கொடாமல் தானே சரியான தருணத்திற்கு திரும்பிவிட்ட வாசுதேவனுக்கு அவள் தன் மனதிற்குள்ளே நன்றி செலுத்தினாள். தன் இடுப்பில் இருந்த ஜலக்குடத்தை பஜனை மடத்து சாப்பாட்டு விடுதியில் கொண்டு கொடுத்துவிட்டு வேகமாக சென்று தாங்கள் இறங்கியிருந்த இடமாகிய வீட்டினுள் நுழைந்தாள் ருக்மணி. உள்ளே கூடத்தில் வாசுதேவனின் குரல் கேட்டது. அவனுடைய சித்தப்பா அவனை தீர்காயுஷ்மான் பவ என்று ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். ருக்மணி ரேடியிலிருந்து ஓசைப்படாமல் கேமரா அறைக்குள் நுழைந்தாள். அங்கே கதவிடுக்கிலிருந்து வாசுதேவனை கண்ணார பார்த்தாள். அவன் தன் சித்தப்பாவிற்கும் சிற்றன்னைக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு எழுந்தான். ஏதோ இந்த வேளைக்கு ஸ்ரீராமன் கிருபையால் சௌக்கியமாக திரும்பிவிட்டாய். இனிமேல் கல்யாணத்தை பண்ணி கொண்டு குடியும் குடித்தனமாய் வாழ். உன் பெற்றோர்கள்தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை, நானாவது கண்குளிர பார்க்கிறேன் என்று அவனுடைய சித்தப்பா உணர்ச்சி ததும்ப கூறினார். அதை தொடர்ந்தாற்போல் ரங்கநாயகி அம்மாளும் வாசுதேவனை பார்த்து, ருக்மணி வந்திருக்கிறாள் தெரியுமோ இல்லையோ என்று சிரித்தவாறே கேட்டாள். அதற்கு அவன் என்ன பதில் சொல்வானோ என்று கேட்க ஆவலோடு காத்திருந்தாள் ருக்மணி. வாசுதேவன் ஒன்றுமே கூறவில்லை. அவன் சற்று நேரம் இருந்துவிட்டு போய்விட்டான். வாசு, யாரை அப்பா அழைத்து வந்திருக்கிறாய்? ஒரு பெண் வந்திருக்கிறாளே என்று அந்த அம்மாள் வினவினாள். ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ருக்மணியின் இருதயம் டக் டக் என்று அடித்து கொண்டது. அவள் மாயா, என் சிநேகிதர் கலெக்டர் பெண். பஜனையை பார்க்க வந்திருக்கிறாள். அவள் தாய் தகப்பனார் அப்புறம் வருவார்கள் என்று பதில் சொல்லிவிட்டு வாசுதேவன் வெளியே போய்விட்டான். கலெக்டர் பெண்ணா? அப்படியானால் அவள் எங்கே, நான் எங்கே? ஏன், நம் அப்பாவுக்கு மட்டும் என்ன அந்தஸ்து குறைவா? அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் ரொம்பவும் அழகோ? அப்படியானால் அவர் கொண்டு வந்த ரதம் என்னை ஏற்றி போக அல்லவோ? ருக்மணியின் மனம் அலங்கோலமாக ஆடி அவளை சித்திரவதை செய்தது. வாசுதேவனின் கூட வந்த பெண்ணின் ரூபத்தையும் குணத்தையும் ஆராய்ந்து காண விரும்பினாள் அவள். வாசுதேவனின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டாள். ஆனால் அதை யார் கண்டு வந்து சொல்லப் போகிறார்கள்? எல்லோரும் சொல்வதை பார்த்தால் வாசுதேவன் சொன்ன சொல் தவறாதவன் என்று தெரிந்தது. தன்னை மணந்து கொள்ள சம்மதம் என்று தெரிவித்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை நாடுவாரா? சந்தேகம் என்னும் மணல் குறுகுருவென்று அறுத்து கொண்டே இருந்தது. மாடிக்கு சென்றாள் அவள். கீழே வந்தாள். வீட்டுக்குள்ளிருந்தே வாசுதேவனின் முகத்தையும் அப்பெண்ணையும் பார்ப்பதற்கு முயன்றாள். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பூஜை வேளை வந்ததும் அவள் வீட்டு பெண்மணிகளுடன் ஊரில் கிடைத்த சில தோழிகளுடனும் பூஜையை பார்க்க தெருப்பக்கம் சென்றாள். பஜனை மடத்தின் முன் பந்தலில் பெண்கள் வரிசையில் கடைசியில் நின்று கொண்டாள் அவள். சற்று நேரத்திற்கெல்லாம் மல்லிகாவும் ஒரு புது பெண்ணும் வந்து சற்று தூரத்தில் ஒதுங்கினாற்போல் நின்றார்கள். அவள்தான் வாசுதேவனுடன் வந்த மாயா என்று புரிந்து கொள்ள ருக்மணிக்கு வெகுநேரம் பிடிக்கவில்லை. மாயாவின் கொடி போன்ற சரீரமும் சந்திரபிம்பம் போன்ற வதனமும் நிறுத்திவிட்டாற்போல் அவள் உடுத்தியிருந்த ஆடையும் ருக்மணியின் உள்ளத்தை கவர்ந்தன. எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அவள்! துடி இடையும் தானுமாக நாகரிகமே உருவெடுத்தது போல் அல்லவா இருக்கிறாள். அவள் முகத்தை பார், நிமிஷத்திற்கு நிமிஷம் உணர்ச்சிகளை தோற்றும் கண்ணாடியாக இருக்கிறது. நாமும் இருக்கிறோம். ஒன்றையும் உள்ளுக்குள் வைத்து மறைக்க மாட்டாமல் அவள் முகம் எவ்வளவு சலனமற்று எவ்வளவு அழகாக இருக்கிறது. சித்திரம் எழுந்து நடப்பது போல் அல்லவா இருக்கிறது. கண்கள் மட்டும் சுற்றி சுற்றி வருகின்றன. காலேஜ் படிப்பு படித்தவளாகத்தான் இருக்க வேண்டும். அவள் கண் வீச்சுதான் என்ன, ஊரையே தன் ஆதிக்கத்திற்குள் இழுத்துக்கொள்கிறது. நம் கண்களும் இருக்கின்றனவே, கொட்டாங்கச்சி போல். அவளுடைய நீண்ட கண்கள் எவ்வளவு திறந்தாலும் அழகாகவே இருக்கின்றன. நானோ கண்ணை எடுத்து பார்க்க வேண்டியதுதான், தாம்பாளம் போல் விரிந்து கொள்கிறது. இப்படி பலவாறு ருக்மணி எண்ணலானாள். வாசுதேவனின் கவனத்திற்கு பாத்திரமான பெண் என்ற முறையில் மாயாவிடம் அவளுக்கு அமோக மதிப்பு வந்துவிட்டது. வாசுதேவனே ஒரு பெண்ணிடம் சிரத்தை காட்டி அவளை தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறான் என்றால் அப்பெண் மிகவும் மேன்மையானவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் திடமாக எண்ணினாள். அப்பொழுது பூஜை முடிவடையும் சமயம். தன் நினைவு கண்ட இடத்தில் அலைவதை நிறுத்தி கொண்டு ருக்மணி சந்நிதியை பார்க்கலானாள். ஒரு கோடியில் நின்று கொண்டிருந்த வாசுதேவன் குனிந்த தலையும் கட்டிய கையுமாக பூஜையை கவனித்து கொண்டிருந்தான்.
அதை கண்ட ருக்மிணி வெட்கினாள். ஸ்ரீராம நவமியை சாக்காக வைத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் என்பதை நிரூபிப்பது போல் நம் மனசு பகவானிடம் ஒரு கணம் கூட நிற்கவில்லையே. காலையிலிருந்து பஜனை சப்தமே நம் செவிகளில் விழவில்லையே. அவரை பார், என்ன பயபக்தி ஸ்ரத்தையுடன் இருக்கிறார் என்று அவள் தன்னையே கண்டித்து கொண்டாள். ஸ்ரீராமபிரானிடம் உள்ளம் திறந்து பேசினாள் ருக்மிணி. தன் மனக்கோட்டை இடியாமல் அதனை உரம் பெற செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பூஜை முடிந்து எல்லோரும் சாப்பாட்டிற்கு சென்றார்கள். தன் தோழிகள் இருவரை அழைத்து கொண்டு தானும் முதல் பந்திக்கே சாப்பிட போனாள் ருக்மிணி. ஏதடி இது, அதிசயமாக இருக்கிறதே. நாங்கள் வருந்தி வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாய். இன்று இவ்வளவு அவசரப்படுகிறாயே, மழை பெய்ய போகிறது என்று அவர்கள் அவளை நையாய்ந்து செய்ததை அவள் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. வாசுதேவன், மாயா, மல்லிகா இவர்கள் சாப்பிடச் சென்றதை கவனித்து விட்டாள் அவள். தானும் அதே பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டாள். அப்பொழுது வாசுதேவன், மாயா இருவரையும் கண்ணார பார்க்கலாம் அல்லவா? அதையெல்லாம் இந்த பெண்கள் என்ன அறிவார்கள்? அவர்களுக்கும் இதே போன்ற நிலை வந்தாலல்லவோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ருக்மிணி தான் பார்க்க நினைத்த இருவரையும் ஒருவரும் அறியாது பார்க்கக்கூடிய இடத்தில் அமர்ந்தாள். ஒரு முறையேனும் வாசுதேவன் தன் பக்கம் திரும்பி பார்த்தானால் தன் விஷயத்தில் அவன் அபிப்பிராயம் என்ன என்பதை தான் அறிந்து கொண்டு விடலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவன் ஒரு தடவை கூட இந்த பக்கம் திரும்பவே இல்லை. மாயா மட்டும் அடிக்கடி தன் பக்கம் திரும்புவதைக் கண்டு குனிந்த தலை நிமிராமல் வீற்றிருந்தாள் ருக்மிணி. ஓரக்கண்ணால் வாசுதேவனின் இடத்தை பார்த்தாள். அவன் அங்கே இல்லை. தலையை சற்று நிமிர்த்தி பார்த்தாள். அவன் பரிமாறுபவர்கள் கோஷ்டியில் பாயச பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு வருவதை கண்டாள். அவள் உடல் புல்லரித்தது. தன் பந்தியில் வரும்போது ஒவ்வொரு இலையாக அவன் நெருங்கி வருவதை உணர்ந்து பூரித்தாள். அவன் தன் இலையிலே ஒரு துளி பாயசம் வைக்கும்போது அவன் கரங்கள் சற்று நடுங்கியது போல் அவளுக்கு தோன்றிற்று. தன் இலையில் பரிமாறும்போது கை நடுக்கம் உருவானேன். அவள் மனம் ஆனந்த கூத்தாடிற்று. வாசு, நாங்கள் சரியாக போட மாட்டோமாப்பா என்று யாரோ ஆரம்பித்தார்கள். அடே, பாயசம் வைக்கிறான் தித்திப்பாக. அவன் தூரதேசமெல்லாம் சுற்றிவிட்டு இப்பொழுதல்லவா நம் ஊர் திரும்பியிருக்கிறான். நாம் எல்லாம் இனிப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் பாயசம் பரிமாறுகிறான் என்று ஒரு பெரியவர் சொன்னார். அவர் என்ஜினியர் அப்பா, கணக்காக பட்டு கத்திரித்தார் போல் சாதம் போடுவார் என்று ஒருவன் கேலி செய்தான். ராஜாமணியும் அவனுடனே எப்பொழுதும் இருக்கும் ஒரு வாலிபனும் சிரித்தார்கள். வாசு, அந்த ஓர் இலைக்கு மட்டும் நீ பார்த்து போட்டுவிட்டு வந்துவிடு, மிகுதியை மற்ற பேர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றான் ராஜாமணி. சிலர் நகைத்தனர். ராஜாமணியின் அருகில் இருந்த வாலிபனாகிய கிருஷ்ணாராவ் வாசுதேவனை கேலி செய்வதில் தானும் கலந்து கொண்டான். வாசு, எங்கள் பாடு நன்றாயிற்று. ஒன்று கூட தவறிப்போக இடமில்லை. நீயே பார்த்து கொண்டு விடுவாய். மறுபடியும் சிரிப்பு. ருக்மிணி அவர்கள் வேடிக்கை பேச்சுக்களை கேட்டு உடல் குன்றி விட்டாள். ஒரு புறம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் நாம் எல்லோர் கவனத்திற்கும் இலக்காகிவிட்டோமே என்று அவள் வருந்தினாள். அதற்கு பிறகு அவளால் அங்கே உட்காரவும் முடியவில்லை. எழுந்து சென்றாலும் நன்றாக இருக்காது. ஆகவே முள்மேல் இருப்பது போல் அமர்ந்திருந்தாள் அவள். வாசுதேவன் பாயச கிண்ணத்தை கொண்டு வைத்துவிட்டு வந்து ராஜாமணிக்கு அருகில் இலையில் உட்கார்ந்தான். போங்களடா, நீங்களும் ஒரு உருப்படியான காரியம் செய்ய மாட்டீர்கள், செய்கிறவனையும் கலைப்பீர்கள் என்று கூறிக்கொண்டே உட்கார்ந்தான் அவன். எங்களுக்கு பரிமாறுவதில் ஒன்றும் கவர்ச்சி இல்லையே தம்பி. நீ ஆனாலும் ஓர் இலையை உத்தேசித்து போதும் போதும் நிறுத்து, புத்திசாலி என்று தன் நண்பன் வாயை அடக்கினான் வாசுதேவன். கிருஷ்ணாராவ் ஓவென்று சிரித்தான். ருக்மிணி மெதுவாக கண்ணை உயர்த்தி சாப்பிடுபவர்களை பார்த்தாள். தன்னுடைய தந்தை எதிர்ப்புறத்தில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவள் திடுக்கிட்டாள். அவர் அதிருப்தி உற்றவர் போல் அவளை பார்த்து முறைத்தார். ருக்மிணி பயந்தவளாய் மீண்டும் தலையை கவிழ்த்து கொண்டாள். மோருஞ்சாதம் எட்டும் வரையில் அவள் தலை நிமிரவே இல்லை. சாப்பாடு முடிந்து அவரவர்கள் எழுந்து சென்று தத்தம் வீட்டிற்குள் மறைந்து விடும் முன் மாயாவை மற்றும் ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்ற அவாவினால் ஒரு முறை நிமிர்ந்து நோக்கினாள் ருக்மிணி. அதே சமயத்தில் தான் மாயா மல்லிகாவிடம் தன்னை சுட்டி காண்பித்து பேசுவது தெரிந்தது. நாணம் மிக அவள் மறுபடியும் தலையை கவிழ்த்து கொண்டாள். கை அலம்புவதற்கு நேரே வீட்டிற்கு சென்றாள் ருக்மிணி. பிறகு முன் அறையில் வந்து அவ்வீட்டு குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தகப்பனார் வீட்டில் நுழைவது தெரிந்தது. ருக்மிணிக்கு மார்பு தடதடவென்று அடித்து கொண்டது.
எல்லோரும் கவனிக்கும்படி அவ்வாறு வாசுதேவன் சாப்பிட்ட பந்தியிலேயே ஏன் உட்கார்ந்தாய் என்று தன்னை கோபிப்பாரே என்று அவள் பயந்தாள். ஐயோ, துணிகளை உலர்த்தியிருப்பதை மறந்தே போய்விட்டேனே, காற்றில் அடித்து கொண்டு போய்விட்டதோ என்று தகப்பனார் செவிகளில் படும்படியாக அரைகுறையாக கூறிவிட்டு அவள் மறைந்தாள். அங்கே வாசுதேவனின் முதுகுப்புறத்தை கண்டாள். அவன் கடாட்சத்திற்காக ஏங்கினாள். அதற்குள் அவளுடைய தாய் கூப்பிட்டு விட்டாள். குற்றமுள்ள நெஞ்சுடையவளைப் போல தன் அன்னையும் தன்னை கண்டிக்கவே அழைக்கிறாள் என்று நினைத்தாள். அந்த பீதியினாலும் தன் குரல் கேட்டதும் ஒரு கால் வாசுதேவன் திரும்பி பார்ப்பானோ என்ற சொற்ப ஆசையினாலும் சற்று உறக்கவே இதோ வருகிறேன் என்று கூவினாள். தாய் ஏசியது அவள் மனத்தில் பதியவில்லை. மீண்டும் மேலே ஓடினாள். வாசுதேவனின் புன்சிரிப்பை கண்டாள். ஒரு வஸ்து கிடைக்கவில்லை என்று ஏங்குவதில் இன்பமும் துன்பமும் இருக்கின்றன. அது கிடைக்கும் வரை கிடைக்காதா என்ற தாகம் தவிர வேறு ஒன்றும் தோன்றுவதில்லை. அது கிடைத்துவிட்டாலோ அப்பொழுது அதை என்ன சொல்வதென்றே தெரிவதில்லை. வாசுதேவன் அவளை பார்த்து சிரித்தான். அவன் அன்பு அதனால் வெளிப்பட்டு விட்டது. அவளும் பதிலுக்கு சிரித்திருக்கலாம். அவ்வளவுக்கு அவளுக்கு தைரியம் ஏது? பித்துக்கொள்ளி போல் ஓடி வரத்தான் தெரிந்தது. கீழே வந்தாள். அந்த வீட்டு குழந்தைகள் வெளியே இருந்து தலை தெறிக்க ஓடி வந்தன. அடே சீனு, பாருடா, வாசு அண்ணா கார் எவ்வளவு ஜோராக இருக்கிறது. நம்மையும் கூட்டிக் கொண்டு போவாராடா வாசு அண்ணா என்று கேட்டாள் 5 வயது சிறுமியான லக்ஷ்மி. ஏன் அழைத்து போக மாட்டார்? இப்பொழுது கூட ராஜாமணி மாமா, பட்டாபி மாமா எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வேலூருக்கு போயிருக்கிறார். நாளைக்கு தான் வருவாராம் என்று சொன்னான் பெரியவனான சீனு. ருக்மிணிக்கு ராமர் இல்லாத அயோத்தி போல் தோன்றிற்று அவ்வூர். அவள் மனம் சூன்யமாக ரசமற்று இருந்தது. அத்தியாயம் 5. சலிப்பு. ஸ்கந்தம் வந்தே லோகேஷம் கௌரி புத்திரம் வல்லீஷம். தெருவின் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணையில் ஆடவர்கள் கூடியிருந்தனர். சிலர் மேல் துண்டை விரித்து கீழே போட்டுவிட்டு நல்ல உறக்கத்தில் இருந்தனர். சிலர் சீட்டாட்டத்தில் முனைந்திருந்தனர். ஒரு திண்ணையில் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஒருவர் ஏதோ வேடிக்கை கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். வெயில் அதிகமாகத்தான் இருந்தது. ஒரு வீட்டு வாசலில் சில பள்ளிக்கூடத்து பையன்கள் புலி நறுக்கி கொண்டிருந்தனர். அவர்களுடைய வாத்தியார் அவ்வப்போது வந்து அவர்களை அதட்டி நன்றாக வேலை செய்யும்படி ஏவியவாறு இருந்தார். பஜனை மடத்தில் சில பிள்ளைகள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். பகல் காப்பி போடும் ஏற்பாடுகள் செய்யப்படுவதும் தெரிந்தது. சில பெண்கள் கூடத்தை மெழுகிக் கொண்டிருந்தனர். பந்தலில் ஒரு பெண் பெரிய பொட்டுக்கோலம் ஒன்றை போடுவதில் முழு மனதுடன் ஈடுபட்டிருந்தாள். ஒரு சிறுவன் வீடு வீடாக சென்று ஏதோ சொல்லிவிட்டு போனான். அவன் என்ன சொல்லிவிட்டு போகிறான் பார்ப்போம் என்று மாயா கைப்பிடி சுவரில் சாய்ந்து கீழே எட்டி பார்த்தாள். இவர்கள் வீட்டிலும் சொல்லிவிட்டு சென்றபோது அவள் அவனை கைத்தட்டி கூப்பிட்டு அழைத்து என்னப்பா விஷயம் என்று விசாரித்தாள். 3 மணிக்கு உபன்யாசம் என்று கூறிவிட்டு சென்றான் அவன். மாயாவுக்கு அதில் ஒன்று மோகம் செல்லவில்லை. அவள் மீண்டும் தன் இடத்திற்கே வந்து உட்கார்ந்தாள். பேசாமல் தன் படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் மாயா. சற்று நேரத்திற்குள் அவள் நித்திரையில் ஆழ்ந்தாள். அவள் விழித்து கொண்டபோது வீட்டில் யாருமே இல்லை. படுக்கையின் அருகில் இருந்த சிறு மேஜையின் மீது ஒரு தர்மாஸ் பிளாஸ்கில் காப்பியும் வெள்ளி கிண்ணத்தில் உப்புமாவும் வைக்கப்பட்டிருந்தன. மாயா அருகே இருந்த கூஜாவிலிருந்த ஜலத்தை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள். உப்புமாவை தின்றுவிட்டு காப்பியை கொட்டி குடித்தாள். அன்று அந்த வீட்டு அம்மாள் கூறினது போல் புத்தூருக்கு நெய்யின் வாசனை கமகமவென்று வீசிற்று. சாப்பிட்ட பிறகு அந்த மேஜையும் சுத்தம் செய்து துடைத்தாள் மாயா. கிண்ணம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். கதவெல்லாம் சாத்தி கிடந்தன. அவள் வெந்நீர் அறையில் சென்று முகத்தை அலம்பிக் கொண்டாள். தலைவாரி பின்னிக்கொண்டு மீண்டும் மாடிக்கு சென்றாள். அங்கு வராந்தாவிலிருந்து பார்த்தபோது பந்தலில் உபன்யாசம் செய்பவர் நன்றாக தெரிந்தார். அங்கே நின்று அவள் கவனிக்கலானாள். முதலில் அவர் பேசுவது காதில் சரியாக விழவில்லை. அங்கே கூடியிருந்தவர்கள் நடுநடுவில் சிரிப்பதிலிருந்து உபன்யாசகர் ஹாஸ்யமாக ஏதோ சொல்லுகிறார் என்று மட்டும் தெரிந்தது. மாயாவுக்கு கீழே இறங்கி செல்லவும் இஷ்டமில்லை. காதை தீட்டிக்கொண்டு கேட்கலானாள். உபன்யாசம் முடிய போகும் சமயம். இந்த ஊருக்கு நான் வரும்போது 4 மலைகள் சூழ அமைதியே உருவாக இருக்கும் இந்த ஊரை கண்டதும் சித்திரக்கூடம் என் நினைவுக்கு வந்தது. சீதா பிராட்டியாருடன் வனத்திலே காலம் கழித்த நாட்களில் ஸ்ரீ ராமபிரான் சித்திரக்கூடத்தில் மிக ஆனந்தமாக காலம் கழித்ததாக தெரிகிறது. அதே ஞாபகத்தை
நமக்கு ஊட்டும் இந்த ஊரில் ஸ்ரீ ராமபிரான் எழுந்திரள் இருப்பது மிகவும் பொருத்தமே. இவ்வூர் வாசிகள் பக்தி சிரத்தையோடு நடத்தும் இந்த கைங்கரியம் போற்றத்தக்கது என்று கூறிவிட்டு ராம நாமாவளியுடன் அவர் சொற்பொழிவை முடித்துக்கொண்டே எழுந்துவிட்டார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.